குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைமர்ஸ் பார்க்க போகிறோம். டைமர்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சுவிட்சை ஆன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1 செகண்ட் கழித்து நமக்கு ஒரு மோட்டார் ஆன் ஆகணும், இல்லை ஒரு 5 செகண்ட் கழித்து மோட்டார் ஆன் ஆகணும் அப்படியே நம்ம வந்து இந்த டைமர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அந்த இடத்துல. இல்லை சுவிட்சை ஆன் பண்ண உடனே எனக்கு 5 செகண்ட் கழித்து ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து இந்த டைமர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் கைஸ். இப்போ நம்ம டைமரோட பேசிக்ஸ் பார்ப்போம். ஒரு இன்புட் போட்டுக்கிறேன், x0 இன்புட் போட்டு இங்கே சைடில் பாருங்கள் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு இருக்கும். பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா API 96 டைமர் இருக்கும். இதை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கர்சரை வச்சுட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு API நம்பர் 96 டைமர் அப்படின்னு நமக்கு வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து S1ங்கிறது பார்த்திங்கன்னா டைமர் அட்ரஸ். இப்போ டைமர் 0, டைமர் 1, டைமர் 2, டைமர் 3 அப்படின்னு நம்ம எவ்வளோ டைமர் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைமர் 255 வரைக்கும் நமக்கு டைமர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டைமர் 0 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். S2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம். இப்போ கேங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு 1 செகண்ட் கழிச்சு ஆன் ஆகணும்னா நம்ம இங்கே 10ன்னு கொடுக்கணும். இப்போ 10 செகண்ட் கழிச்சு ஆன் ஆகணும்னா நம்ம 100ன்னு கொடுக்கணும். இல்லை 60 செகண்ட் 1 மினிட் கழிச்சு ஆன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 600ன்னு கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட் கழிச்சு ஆன் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து 15ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே கொடுத்துடலாம். இப்போ வந்து டைமர் 0 இங்கே கால் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணணும், இந்த டைமர் சுவிட்ச் ஆன் ஆகினதுக்கப்புறம் இந்த டைமர் ரன் ஆகும். இந்த டைமர் 5 செகண்ட் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கணும். அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைமர் வந்து இங்கே இன்புட்டாக கால் பண்ணுறோம். எதுக்கு, இந்த டைமர் ஆன் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக Y0 ஒரு அவுட்புட் போட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேசிக் ப்ரோக்ராம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பைல் பண்ணலாம். ஆன்லைன் மோட் வரலாம், ஸ்டாப் மோட் இருக்குது, ரன் மோட் வந்துடலாம். வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், டைமர் ரன் ஆகுது பாருங்கள். 5 செகண்ட் கழிச்சு நமக்கு இந்த டைமர் 0 ஆக்டிவேட் ஆகி நமக்கு வந்து அந்த மோட்டார் ஒன் ஆன் ஆயிடுச்சு. இது வந்து பேசிக் கைஸ். இது அடுத்த கண்டிஷன் பார்ப்போம். இதில் ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு ரங்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டைமர் 0 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் போட்டோம். இப்போ க்ளோஸ் கான்டாக்ட் போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். க்ளோஸ் கான்டாக்ட் போட்டு நம்ம ஒரு அவுட்புட் பார்க்கலாம். அடுத்த மோட்டார் இது பாருங்கள். ரன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைமர் ஆனே ஆகலை. ஏன்னா இங்கே வந்து நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் போட்டிருக்கிறோம். அதனால் நம்ம ஆல்ரெடி மோட்டர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். பாருங்கள் 5 செகண்ட் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 5 செகண்ட் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் வந்து 5 செகண்ட் கழிச்சு க்ளோஸ் ஆகுது. இந்த மோட்டர் வந்து ரன் ஆகுது. இப்போ இங்கே நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் ஆல்ரெடி போட்டங்காட்டி டைமர் எப்போ ஆன் ஆகுது அப்போ வந்து நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் வந்து நார்மலி ஓப்பன் கான்டாக்டாக மாறிடுச்சு. மோட்டார் 2 வந்து ஆஃப் ஆயிடுச்சு. எகெயின் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம டைமர் வந்து ஆஃப் ஆனோடனே நமக்கு எகெயின் வந்து மோட்டார் 2 வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸ்டாப் பண்ணிடலாம்.
நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 செகண்டாக நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்ம கொடுத்துட்டோம். நம்ம வந்து இப்போ டைமிங் வந்து மாற்ற முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் வேல்யூ செட் பண்ணுறோம். அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் போங்க. டைமர் 0 அட்ரஸை கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ, டிங்கிறது ஒரு 16 பிட்ஸ் ரிஜிஸ்டராக கொடுக்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேல்யூ இப்போ கொடுக்காதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் கொடுத்துருக்கோம். நம்ம ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு நம்ம ஆன்லைன்லேயே நம்ம வந்து டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கம்பைல் பண்ணுங்கள். ஆன்லைன் மோட் வாங்க. ஸ்டாப்பில் இருக்குது, ஸ்டார்ட் பண்ணுங்கள். வந்து நம்ம இங்கே வந்து எந்த டைமிங்கே இல்லை. ஆல்ரெடி இங்கே வந்து நார்மலி க்ளோஸ் கான்டெக்ட் இருக்கிறங்காட்டி நமக்கு வந்து இங்கே மோட்டார் வந்து ரன் ஆகிட்டு. இப்போ இதுக்கு வந்து நம்ம டைம் செட் பண்ணலாம். ப்ரெசன்ட் இன்புட் என்ன சொன்னோம், D0 அப்படிங்கிறது நம்ம ரிஜிஸ்டராக தான் 16 பிட் ரிஜிஸ்டர் நம்ம கொடுக்கணும் அப்படின்றோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 7 செகண்ட் கழிச்சு ஆனவங்க பார்த்திங்கன்னா K70 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து சுவிட்ச் ஒன்று ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து டைமர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் 70 செகண்ட் கழிச்சு மோட்டார் 1 ஆன் ஆயிடுச்சு, மோட்டார் 2 ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எகைன் நம்ம வந்து இந்த ப்ரெசன்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா D0 ரெஜிஸ்டர் செட் பண்ணிவிட்டு K100 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 10 செகண்ட் கழிச்சு நமக்கு வந்து ஆன் ஆகும். பாருங்கள் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு காமிக்கிறேன். ஆஃப் பண்ணிடலாம். எகைன் நம்ம வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். K120 12 செகண்ட் கழிச்சு நமக்கு ஆன் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணுறேன். டைமர் ரன் ஆகுது. 12 செகண்ட் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலி ஓப்பன் கான்டாக்டிங் இருக்கிறது க்ளோஸ் ஆகி மோட்டர் 1 ஆன் ஆகும். நார்மலி க்ளோஸாக இருக்கிறது ஓப்பன் ஆகி மோட்டார் 2 ஆஃப் ஆகிரும். பாருங்க கைஸ், இதுதான் பேசிக் வந்து டைமர் ப்ரோக்ராம். டைமிங்கில் இவ்வளோ தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைமர்ஸ் இருக்குது. பேசிக் டைமிங்கோட கண்டிஷனு, ப்ரோக்ராமிங், அட்ரஸிங் இப்படி தான் நம்ம கொடுக்கணும் கைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னால் வந்து கேளுங்க. நோட் பண்ணிக்கங்க, நோட் எடுத்து நோட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.